தமிழகத்தில் போதைப் பொருள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் நடிகர் ஸ்ரீகாந்தின் கைது. கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னையில் உள்ள தனியார் சொகுசு மதுபான கூடத்தில் ஏற்பட்ட மோதலில் சிக்கிய ரவுடியின் செல்போனை போலீசார் ஆய்வு செய்தபோது திரையுலகை சேர்ந்த பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் வசமாக சிக்கினார். அவர் 4.5 லட்சம் ரூபாய்க்கு போதைப் பொருள் வாங்கியது தெரியவந்தது. விசாரணையைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கழுகுப்பட நடிகர் கிருஷ்ணாவும் போதைப் பொருள் பயன்படுத்தினார் என்பது தெரியவந்தது. அவரிடம் விசாரணை நடத்த முடிவு செய்த போலீசார் சம்மன் அனுப்பினர். ஆனால் மருத்துவ பரிசோதனையில் சிக்கிவிடுவோம் என்ற பயத்தில் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் 2 நடிகைகள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர்கள் விரைவில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கலாம்.